ஹார்ட் டாஸ்க் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் டைம் ஒரு டாக்டருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பர்டன்ஸ் இருக்கும், நிறைய மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய இமோஷனல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க அதோடு சேர்த்து இந்த ஃபிசிக்கல் ப்ரெஷர் பெயினை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னை பொறுத்த மட்டும் அது ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஸ். அவங்க சம்மதம் கொடுத்தானே கொடுக்காட்டினா என்னங்கிறது அவங்க ரேபிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி காமன். அவங்களுக்கும் எல்லா ஆசைகள், எல்லா உணர்வுகள் 9 மணிக்கு வரையில பெண்கள் ரொம்ப யோகியம் கிடையாதுன்றாங்க நிறைய ரேபிஸ்ட். இப்போ நீங்க ஒரு ரேப்பை தூக்கில் தொங்க விடுறீங்க, அவங்க ஒரு 10 ரேபிஸ்ட் பிறந்திருப்பான், ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருப்பான். அந்த இல்லை உனக்கு ஏதாவது செக்ஷுவல் டீவியேஷன் இருக்குது. நம்ம ரேபிஸ்ட் பற்றி மட்டும் பேசுகிறோம் இல்லையா? இப்போ அதாவது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற செக்ஸ் பற்றி பேசுகிறோம். பட் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களோட செக்ஸ் வச்சுருக்கணும் இருக்காங்க. அவங்க அதாவது அவங்க செக்ஷுவல் போது அதை அவங்க ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பர்டிகுலர் பர்சன் மாறணும், அதுலேருந்து வெளியே வரணும்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அது தப்புன்னு உணர்ற வரைக்கும் தான் அது. ரிஃப்ளெக்ட் வியூஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூ நம்ம கூட டாக்டர் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சுகுமார், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். குட். ஸோ இப்போ ரீசெண்டாக கொல்கட்டா இஷ்யூ தான் வந்து ஒரு ஹாட் டாபிக் அண்ட் எல்லா பக்கமும் வந்து அதுதான் ஒரு பிரளயமாக வெடிச்சிட்டு இருக்கு. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் சார்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அது வந்து மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டியிலேருந்து ஒரு டாக்டர் வந்து இதுக்கு ஒரு விக்டிமாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் கிராஜுவேட் லைஃபுங்கிறது ரொம்ப ஒரு ஹார்ட் டாஸ்க் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் டைம் ஒரு டாக்டருக்கு. பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பர்டன்ஸ் இருக்கும், நிறைய மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய இமோஷனல் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க அதோடு சேர்த்து இந்த ஃபிசிக்கல் ப்ரெஷர் பெயினை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு இது வந்து மர்டருன்னு போய் ரேப்போடு சேர்ந்து அவங்க ஃபேமிலிக்கு இது வந்து தெரிவிக்கப்படாமல் நிறைய குளறுபடிகள் இருக்கும்போது இது இன்னும் பெரிய ஒரு ஒரு வலியை இன்னும் அதிகப்படுத்திட்டே தான் இருக்குது அந்த சமுதாயத்தில். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆழ்ந்த அனுதாபங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலிக்கு. இது இன்னும் நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு பிரார்த்தனையாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோதான் அதை நம்ம தடுக்கணும் பெரிய இஷ்யூவாக க்ரியேட் பண்ணாலும் இது அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது. இது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடந்துட்டு தான் இருக்குது. பட் இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து இது வந்து we have to work out as a society. இது சமுதாயத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ணணும். பிகாஸ் நாளைக்கு இது யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க கூட பாதிக்கப்படலாம். இதை செய்கிற ஒரு ஆண் வாங்கினா கூட இருக்கலாம். ரெண்டாவது ரேபிஸ்ட்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆண்கள் தான் பெரும் அளவுக்கு இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை செய்கிறவங்க வந்து ஆண்கள் தான் அப்படின்னு பார்க்குறோம். பட் தேர் ஆர் விமன் ரேபிஸ்ட் ஆல்சோ. ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து ரேபிஸ்ட் அப்படின்னு ஆன் த ஹோல் பார்க்கணுமே தவிர இது ஆண்கள் தான் அப்படின்னு பெரும்பாலான டைம் ஆண்கள் தான் பண்ணுறாங்க. வெளியே வரதும் ஆண்கள் தான் வெளியே வரதுனால ரேபிஸ்ட்னாலே ஆண்கள் அப்படின்னு போயிடுது. பட் தேர் ஆர் ஆல்சோ விமன் ரேபிஸ்ட் ஆல்சோ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ரேபிஸ்ட் அப்படின்னு பார்க்குறது, ஒரு ஆண் அப்படின்னு பார்க்குறத விட இந்த சைக்காலஜி பிஹைண்ட் அ ரேபிஸ்ட், அந்த ஒரு மனத்தத்துவம், அவங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு மன ரீதியான என்ன ஒரு உள்ளுணர்வு இருந்தால் இவங்க இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு மன ரீதியான விஷயமா இதை ஒரு அணுக ஆரம்பிச்சோன்னா இது வந்து கொஞ்சம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் பெட்டர் டேர்ம்ஸில் கிடைக்குமோன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஏன்னா நம்ம வந்து பனிஷ்மெண்ட்டை சிவியராக்குங்க, இதை வந்து உடனே இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காதீங்க, இம்மீடியட் பனிஷ்மெண்ட், சென்டென்ஸ் டு டெத் இனிமேல் கொடுங்க இப்படின்னு சொல்கிறதுனால, இந்த பனிஷ்மெண்ட்டை சிவியர் ஆக்குறதுனால இதுக்கு வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரிஞ்சு அக்கார்டிங் டு லா ஃபார்மே அவங்க நிறைய ஜுடிஷியல் ஃபார்மில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது லாங் டேர்ம் எஃபெக்ட் கொடுக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து இமீடியட் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், என்ன ஆகிற போகுது அவங்களுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் அவன் அந்த மர்டர் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் அந்த ரேப்பை பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் தண்டனை எடுத்துக்க கூட ரெடியாக இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா மர்டர் பண்ணவங்களுக்கு என்ன, கொலை பண்ணுறவங்க என்ன தெரியும், கொலை பண்ணால் தூக்கு தண்டனை தெரிஞ்சு தானே கொலை பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ சைக்காலஜிக்கலாக என்ன மாதிரி விஷயத்தை அவங்க வந்து அண்டர்கோ பண்ணுறாங்க, இப்படி ஒரு ப்ரூட்டலான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருந்து என்ன மாதிரி உணர்வுகள் அவங்களுக்கு தூண்டப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம கொஞ்சம் நார்மலாக அந்த லா ஃபார்மில் உடனே அவங்கள வந்து கல்லெல்லாம் அடித்து கொண்டுருங்க, இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு வேண்டாம், இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருங்க, இப்போ அவங்களோட குடும்பத்தை எல்லாருக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் டீவியேட் ஆகி இவங்களோட ஆக்சுவல் ஆஸ்பெக்ட் என்ன, இந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுறதுக்கு அவங்க மன ரீதியான என்ன ஒரு உள்ளுணர்வு இருந்தால் அதை பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரியான மன ரீதியான உள்ளுணர்வு இருக்கக்கூடிய சில ஆண்மகன்களோ பெண்களோ இருக்க சமுதாயத்தில் நம்ம எப்படி நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர
அந்த மாதிரி ஒருவேளை யோசிச்சோன்னா இது வந்து லாங் டேர்ம்ல நமக்கு வந்து நிறைய வந்து என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து ஒரு பலன் கொடுக்குமோ சொல்யூஷன் கிடைக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணுது இது. ஓகே. ஆமா. அண்ட் இன்னொன்று சார், இப்போ பேப்பரில் படிக்கும் போது வந்துட்டு ஒரு அப்பா பொண்ணே ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், கரெக்ட், அதே மாதிரி வந்து ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். அப்போ பார்ட் வந்து செக்ஷன் ஒரு பார்ட் தான், கரெக்ட். பட் இது ஒரு முழு நேரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடும்? அதுதான் சொல்ல வரேன் சார், அதை தான் நான் சொன்னேன். இது வந்து அவங்களுக்கு இது வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பேப்பர் மூலமாக நம்ம பார்க்கலாம். 1976 ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் சயின்டிஸ்ட் நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டேவிட் ஸ்மித்திமேன் சொல்லிட்டு, ஓகே, அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு ஆட் கொடுக்குறார் பேப்பரில். இந்த சிட்டியில் யாராவது ரேபிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நான் அவங்க இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஐ மீன் ஒரு ஆட் மாதிரி கொடுக்குறாரு நியூஸ் பேப்பரில். இப்படி ஒரு ஓப்பன் ஆடை கொடுக்கும்போது யாருமே எதிர்பார்க்கல ஒரு ஓப்பன் ஆட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அவருக்கு 200 கால்ஸ் வந்துச்சு. 200 ரேபிஸ்ட் அவரை காண்டாக்ட் பண்ணி நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட நண்பனோட மனைவியை ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான். ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போனோமோ அந்த வீட்டில் இருக்க ஒரு முதலாளியை ரேப் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க நார்மல் காமன் பீப்புளாக இருந்தவங்க தான் திடீர்னு அந்த ஆக்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த திடீர்னு அந்த ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த தாட் ஏற்கனவே ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்துக்குன்னு அர்த்தம். சைக்காலஜிக்கலி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இதை வந்து ரொம்ப ஆழமாக சிந்திச்சுட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மதுமிதா பாண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிமினாலஜி லெக்சரர் அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீஹார் ஜெயிலில் ரேபிஸ்ட்டை போய் இன்டர்வியூ எடுத்தாங்க அவங்க. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 ரேபிஸ்ட் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியான வயசு தான் அவங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேபிஸ்ட்டை போய் இன்டர்வியூ எடுக்கும்போது எனக்கு இவங்க ரேபிஸ்ட்டுங்கிறதே என்னால் கணிக்க முடியலை, ரொம்ப காமனாக பேசுகிறாங்க என்கிட்ட, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சகஜமாக ஒரு பர்டிகுலர் பீப்புள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப காமன் மேன் எப்படின்ற பேசுவாங்களோ அது மாதிரி பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் இவங்களை பார்க்கும்போது ரேபிஸ்ட் மாதிரியே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவங்க 2 பேரோட ஐடியாலஜி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி காமன். அவங்களுக்கும் எல்லா ஆசைகள், எல்லா உணர்வுகள், குழந்தைய பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணும், அவங்களோட ப்ரொஃபஷனில் முன்னேறணும், இந்த மாதிரி காமனாக எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் செக்ஸ்ன்னு வரும்போது மட்டும் இவங்களுக்கு வந்து தனி ஒரு வகையான கிராட்டிஃபேக்ஷன். அது அவங்களோட உணர்ச்சிகளை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இவங்க அப்ரோச் பண்ணுற விதம் வேறு. இது ஒன்று தான் வந்து இவங்க 2 பேர்த்தை டிவியேட் பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேபிஸ்ட் அண்ட் நான் ரேபிஸ்ட் இல்லை பார்க்கும்போது, ரேபிஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணை வந்து அவங்களோட சம்மந்தம் இல்லாமல் நான் இந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க கற்பை அழித்து விட்டேன், கற்பை அழித்துட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களோட செக்ஸ் தான் வச்சேன், அதுக்கு பேர் ரேப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் அது ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஸ். அவங்க சம்மந்தம் கொடுத்தானே கொடுக்காட்டினா என்னங்கிறது அவங்க ரேபிஸ்டோட மைண்ட் ஐ மீன் சைக்காலஜி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் இதே இது நீங்கள் வந்து ஒரு திருடனோ இல்லை ஒரு கொலை செஞ்சவனோ இல்லை ஒரு ஏமாத்தினவனோ ஒரு ஜெயிலில் இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன வருதுன்னா, ஆமாம் நான் கொலை செஞ்சுட்டேன், இப்போ எனக்கு கில்ட்டியாக இருக்குது, நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது, ஒரு உயிரை எடுத்துருக்கக்கூடாதுன்னு அவங்க குற்ற உணர்ச்சிக்குள்ளே போகிறாங்க. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு அவங்க பண்ணுற தப்புங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் காரணம். அவங்களை பொறுத்த மட்டும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற போது அதை அவங்களை ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பர்டிகுலர் பர்சன் மாறணும், அதுலேருந்து வெளியே வரணும்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அது தப்புன்னு உணர்ற வரைக்கும் தான் அதை உணர்ந்துட்டாங்கன்னா அதை மாற முடியும். உணராத வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. அன்டில் அதர்வைஸ் தட் பர்டிகுலர் பர்சன் ஷுட் நோ தட் அவங்க பண்ணுறதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பு இருக்குது, இதனால் யாரோ பாதிக்கப்படுறாங்கன்னு நினச்சா மட்டும்தான் அவங்க மாறுவாங்களே தவிர மற்றபடி மாறவே மாட்டாங்க. இது ரேப் இல்லை, எந்த ஜென்ரல் விஷயத்துக்கும் இது காமன். ஓகே, நீங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க குடிக்கிறன்னு புருஷனை போய் பொண்டாட்டி திட்டிகிட்டே இருந்தாலும் அந்த புருஷனுக்கு தெரியணும் குடிக்கிறது தப்பு, நம்ம பண்ணுறது தப்பு. அப்படி அது ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சோ அது ஒரு அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போனால் பரவாயில்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட் வந்து நான் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அங்கே தான் ஆரம்பிக்குது. தட் இஸ் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன். எக்ஸாக்ட்லி ட்ரூ. அந்த செல்ஃப் ரியலைசேஷன், அந்த செல்ஃப் அவேர்னஸ், அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வர்றது தான் ரேபிஸ்ட்க்கு மெயின் திங். அவங்க பண்ணுறது இது என்ன, அது ஹார்ம்ஃபுல் ஆக்ட், இது பண்ணுறது ரொம்ப தப்புன்னு அவங்க உணராத வரைக்கும் இது எங்கேயாவது இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் பேசிக்கலி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, அவங்க பண்ணுற தப்பே இல்லைன்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது என்னோட செக்ஷுவல் ஆக்ட், என்னோட செக்ஷுவல் ப்ளஷர் இப்படி தான், இது செஞ்சு தான் நான் வந்து என்னோட செக்ஷுவல் ப்ளஷரை என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், என்னால் அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த ரேபிஸ்ட். பட் இதுக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ண வரல. அவங்க வந்து பண்ணுறது கரெக்டு தான், அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே வேண்டாம்னு சொல்ல வரல. பட் இதுக்கு லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒரு ஒரு சட்டத்தை வந்து ரொம்ப இறுக்கமாக ரொம்ப உடனே தண்டனை வாங்கி கொடுக்கறதுனால இதோட ரேட் குறையாது. நீங்கள் ஒரு ரேப்பை தூக்கில் தொங்க விட்றீங்க, அவங்க ஒரு 10 ரேபிஸ்ட் பிறந்திருப்பான், ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருப்பான். அந்த 10 ரேபிஸ்ட் நாளைக்கு வளர்ந்து இன்னொரு 10 பேர் ரேப் பண்ணக்கூடாதுன்னா அதே சொசைட்டியில் வாழ்கிற நம்மளும் அதே சொசைட்டியில் வாழ்கிற அந்த 10 ரேபிஸ்ட்க்கு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்.
அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் தான். எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கல்வி, அந்த அந்த பாலியல் கல்வின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். சி அட் த பேஸ் இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸுங்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப பெருசாக பார்க்குறோம் நம்ம சொசைட்டியில். அது ஜென்ரலாகவே வந்துருச்சு. நம்மளுக்கு செக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கே யோசிக்கிறோம். அப்படி செக்ஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய, நம்ம செக்ஸ் பண்ண போகிறோம்னாலும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சி செக்ஸ் இஸ் ஜஸ்ட் இமோஷன். அதை ஃபிசிக்கலாக நீங்கள் ஆக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கொண்டு வரீங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ பிக் பிக்சர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் அதுக்கு ரொம்ப அட்டென்ஷனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய பங்கு அதில் போய் வைப்பீங்க. நீங்கள் அது உங்கள் மணியாக இருக்கட்டும், உங்கள் எனர்ஜியாக இருக்கட்டும், உங்கள் டைமாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அது பெரிய விஷயம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ அவ்வளோக்கெவ்வளோ அதுக்கு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, மணி வேஸ்ட் பண்ணுவீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவீங்க. செக்ஸுங்கிறது இவ்வளோ தான். ஒரு சின்ன இமோஷன். நீங்கள் கோவப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறீங்க, நான் கோவப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கோவங்கிறது தன்னால் வருது. ஒரு எமோஷன். நீங்கள் நான் பொறாமப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு எமோஷன். பொறாமப்பட்டு போயிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் நான் அப்படி அந்த மாதிரி ஒரு நீங்கள் சிரிக்க போகிறேன், இங்கே ஃபுல்லாக சிரிக்க போகிறேன் சொல்ல போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு ஜோக் அடிச்சா சிரிச்சுட்டு போகிறீங்க. அதே மாதிரி செக்ஸ் இஸ் எமோஷன், அவ்வளோதான். அது வரும்போது வரும், அனுபவிக்கணும், அவ்வளோதான். when you give a very very small picture to sex, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த விஷயத்துக்கு மூலமாக தப்பு பண்ணுற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே ஸோ அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் வேறு விஷயத்தை நீங்கள் டிவியேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எனக்கு செக்ஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு செக்ஸுங்கிறது பெரிய விஷயம், அதை நான் அனுபவிச்சாங்கன்னு நினைக்கும் போது அதை பற்றியே யோசிச்சு இதில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தேவையான எல்லா சோர்ஸஸையும் வாங்கி நிறைய இன்புட்ஸ் வாங்கி இப்படி தான் இருக்கணும் போல, இதை நம்ம செஞ்சே ஆகணும் போலன்னு அதுக்கு ஒரு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசனே அதுக்கு பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லைங்கிறது தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் செக்ஸ் இஸ் அன் இமோஷன். அதுக்கு அவ்வளோதான். அப்படி உங்கள் வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு அது முக்கியங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் பர்சனை பிடிக்கும், நம்மளுக்கு 1000 பேரை பார்க்குறோம் நம்ம ஒரு நாளைக்கு, எத்தனையோ பேர் நம்ம செக்ஷுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பட் அத்தனை பேரும் வச்சுக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பாக. ஸோ நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு மாடுலேஷன் வச்சுக்கிறோம்ல, நம்மளுக்கு இதுதான் நம்ம லைஃப், இதுக்குள்ளே இருக்கணும், இந்த பர்டிகுலர் பர்சன் தான் நம்மளுக்கு முக்கியம், இவங்களுக்குள்ளே வச்சா போதும், இவங்களை விட்டுட்டு இவங்க கூட ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சா இவங்களுக்கு கோவம் வரும். பட் அந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ வில் ஹேவ் ஒன்லி 1-to-1 கான்டாக்ட், மோனோகேமஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய நம்ம பாலிசிஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கோம்ல, இந்த பவுண்டரிஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலபஸ்க்குள்ளே கொண்டு வாங்க. நான் சொல்லுவேன் அகாடமிக்கலாக கொண்டு வாங்க. திஸ் இஸ் வாட் செக்ஸ் இஸ், திஸ் இஸ் வாட் மோனோகேமி இஸ், திஸ் இஸ் வாட் பாலிகேமி இஸ். இப்படி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? இல்லை உனக்கு ஏதாவது செக்ஷுவல் டீவியேஷன் இருக்குது. நம்ம ரேபிஸ்ட் பற்றி மட்டும் பேசுகிறோம் இல்லையா? இப்போ அதாவது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற செக்ஸ் பற்றி பேசுகிறோம். பட் இதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்களோட செக்ஸ் வச்சுக்கிறவங்க இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. அனிமல்ஸோட செக்ஸ் வச்சுங்க இருக்காங்க, பெஸ்டியாலிட்டின்னு சொல்லுவோம், அதுவும் அவங்களோட செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஹெச்ஐவி பரவது காரணமே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து செக்ஸ் வச்சு அனிமல்ஸ்லேருந்து வைரஸை வாங்கின மனுஷன் மூலமாக தான் மனுஷங்களுக்கே அந்த வைரஸ் பரவுச்சு. ஓகே ஸோ அப்போ அந்த அனிமல்ஸ் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து குத்தம் சொல்ல முடியுமா? கிடையாது. பிகாஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அனிமல்ஸ் கூட செக்ஸ் வச்சு. பட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள வந்து நீ குத்த சொல்லி நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறத விட நீ பண்ணுறதுனால உனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, மித்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஒருவேளை அந்த பெஸ்டியாலிட்டி, அந்த விலங்குகளோட உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நீ பண்ணுறதுனால அங்கேருந்து வைரஸ் வரும், வைரஸ் மூலம் மித்தவங்களுக்கு நீ வந்து வைரஸை கொடுத்துருவான்னு ஒரு எஜுகேஷன் இருந்துச்சுன்னா ஹெச்ஐவி நீங்க உலகத்துக்கு வந்திருக்காது. ட்ரூ. அந்த நாலேஜ் இல்லாமல் தான். எஸ் கரெக்ட். அந்த அவேர்னஸ், அந்த நாலேஜ் எதுவுமே இல்லை. ஸோ பேசிக்கலி வென் கமிங் டு செக்ஸ், அந்த உணர்வுகள், அந்த தூண்டுதல்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வேணும். இதெல்லாம் நார்மல் நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு இந்த வாழ்க்கையை எப்படி நடத்திட்டு போகணும். இதில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா நீ யாரை அணுகணும், இதில் யாராவது உனக்கு பாதிப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து எப்படி நீ விலகி வரணும். இதில் பாதிப்பு கொடுக்குறவங்க எல்லாரும் உன் சர்க்கிள்குள்ளேயே இருக்கலாம், அவங்க எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும், இதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். திஸ் இஸ் ஆல் அபவுட் செக்ஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் த ரைட் கீ டு ஹேண்டில் திஸ். அவனுக்கு செக்ஸ் அந்த அளவுக்கு முக்கியமாக தெரிஞ்சதுனால தான் அந்த விஷயத்தை பண்ணான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு எப்படி இந்த சமுதாயத்தில் வளர்ந்தான், எதை பார்த்து வளர்ந்தான், எதையெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டான், யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டான், என்னென்ன மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு போயிருக்கு, யாரெல்லாம் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணா, யாரெல்லாம் அவனை ஒதுக்கி வச்சா. ஸோ தேர் இஸ் மிஸ்டேக் ஆன் போத் சைட்ஸ் நம்ம பார்க்கணும். நீங்கள் ரேபிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்டால் 9 மணிக்கு வேலையில் பெண்கள் ரொம்ப யோகியம் கிடையாதுன்றாங்க நிறையா ரேபிஸ்ட். அது தப்பான கண்ணோட்டம். ஒரு பெண் 9 மணிக்கு மேலே வெளியே வரணும், 1000 வேலைகள் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. உனக்கு அந்த தாட் இருக்கிறதுனால ஒரு பெண்ணை நீ வந்து கேவலமாக பேசக்கூடாது. நிறைய ரேபிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்ணு வந்து ரொம்ப மோசமான, அவங்க ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நான் பண்ணேன், அந்த முதலாளி அம்மா என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க, அவங்கள பழிவாங்க அவங்க பொண்ணை இப்படி பண்ணேன், இதெல்லாம் ரீசனாக அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த வே. இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு வந்து செக்ஸை நீ டூலாக எடுக்கக்கூடாது. அப்போ
ஒரு பெண்ணோட கற்பனை அழிச்சிட்டினா அந்த என்டையர் ஃபேமிலிக்கே ஒரு ஷேம் வந்துடும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நீ செக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தினா அது என்டையர் ஃபேமிலியவே டேமேஜ் பண்ணுது. செக்ஸ் இஸ் ஜஸ்ட் அன் இமோஷன். அதுக்கு இவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஏஜ்லையும் கொடுக்கணும். ஒரு 10லேருந்து 15 வயசுக்குள்ள எவ்வளவு, 15 20 வயசுக்குள்ள எவ்வளவு, 20 25 வயசுக்குள்ள எவ்வளவு, நீ அந்தந்த ஏஜில் கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போனால் நீ ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம். பட் அதை கரெக்டாக அணுக தெரியாமல், யார்ட்டையும் பேச தெரியாமல், தப்பான ஒரு விஷயங்களை அவங்க பார்க்குறதுனாலே கேட்குறதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த 20 25 வயசுக்குள்ளே பண்ண வேண்டிய விஷயங்களை அப்நார்மலாக பண்ணும்போது எதில் அவங்க கவனத்தை செலுத்தணுமோ செலுத்தாமல் இதில் அதிகமாக கவனத்தை செலுத்தும் போது நிறைய பேரோட வாழ்க்கைகளே திசை மாறி இருக்கும். ஓகே, ஆப்வியஸாக எத்தனை பெண்கள் ஈஸியாக ஆண்கள் வலையில் விழுவாங்க, எத்தனை ஆண்கள் ஈஸியாக பெண்கள் வலையில் விழுவாங்க. ஸோ இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த செக்ஸ் நாலேஜ் இல்லாமல். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த செக்ஸை வந்து ஒரு ட்ராப்பாக யூஸ் பண்ணி உங்களை இழுக்கிறாங்க அப்படின்னாலே யூ ஷுட் பி அவேர் அபவுட் இட். ஓகே, இதுக்கு இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ஸ். பேசிக்காக எனக்கு உனக்கு கூப்பிட்றாங்க, உனக்கு ஆசை இருக்குது செக்ஸ் பண்ண, ஒருத்தவங்க ஆசை இருக்குது அப்படின்னா அந்த உடல் ஒரு ஆசைப்படும் போது உனக்கு ஆசை இருக்கும்போது உனக்கு நீ பெரிய பிக்சர் கொடுக்குறீங்க, நான் அதை பண்ண போகிறேன், எனக்கு வந்து உடல் ஈடுபட போகிறேன்னு நினைக்கும் போது நீ போகிறதுனால தான் உனக்கு இருக்கிறாங்க. எனக்கு அது வேணாங்க, எனக்கு இந்த ஏஜுக்கு எனக்கு வேணாம், எனக்கு போதும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், நான் வேணுங்கிறப்ப பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனால் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன். கரெக்ட். நீ உனக்கு எவ்வளோ மயக்கணும்னு மயங்க மாட்டேன், பிரெயின் வாஷ் பண்ணாலும் ஆகவே மாட்டேன். யூ பி வெரி ஸ்ட்ராங் இன் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். அதை விட்டுட்டு அது ஒரு பெரிய பிக்சர், அது அப்படி இருக்குன்னு சொன்னாங்களே இப்படி இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம பண்ணி தான் பார்ப்போமே. எக்ஸாக்ட்லி. நீ அந்த மாதிரி பெருசாக நினைக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நீ ஈஸியாக உனக்கு லைட்டாக தட்டி விட்டா போதும், அந்த ட்ரிகர் கொடுத்தா போதும், ஈஸியாக ட்ராப்பில் விழுந்துருவேன். அந்த ட்ராப்பில் விழுறதுனால நடக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள். ஸோ இவ்வளோ நீங்கள் ரேப்பை மட்டும் பார்க்குறோம், நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரேப் பார்க்குறோம், மென்டல் அண்ட் இமோஷனல் ரேப்னு ஒன்று இருக்குது. ஓகே, உனக்கு பிடிக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் மென்டல் ரேப். அது இன்னும் கொடுமையான விஷயம். அதாவது ஃபிசிக்கல் ரேப்லையாவது அவங்க வந்து மர்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்டா. ஆனால் மென்டல் இமோஷனல் ரேப்பில் சூசைட் பண்ணிக்குவாங்க. ஓகே, உனக்கு ஒத்து வராத ஒரு எமோஷனை உனக்குள்ள திணிக்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தால் உனக்கு லவ் வராது, உனக்கு ஒருவேளை படிப்பு வராது, படி 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 படி, உனக்கு டிசிப்ளின் வராது, டிசிப்ளின் வரணும்னு சொன்ன யோசிச்சு பாருங்க. அது இஸ் கைண்ட் ஆஃப் ரேப் தான். ஆமா, மென்டல் எனிதிங் விச் இஸ் நாட் ஓகே ஃபார் யூ, உங்களுக்கு ஒத்து வராத விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப திணிக்கிறேன், இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரேப். ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கணும். ஃபிசிக்கல் ரேப், மென்டல் ரேப், இமோஷனல் ரேப். அப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிய வரும்னா, பேசிக்கலி யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் எ ஹியூமன். ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி தான் மூளை செயல்படும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கவங்களும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளுக்கு என்ன பர்சனாலிட்டி, நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம எதில் வீக்காக இருக்கும், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். செக்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுறதுனால நமக்கு எதாவது பாதிப்பு இருக்கா, செக்ஷுவல் ஃபேண்டஸியாக நமக்கு எதாவது பாதிப்பு இருக்கா? ஆமாம், அதனால இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதுலேருந்து நம்ம வேற எங்கேயாவது ஒருவேளை அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற செக்ஷுவல் தாட்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட்றதை வேற எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போமா, ஸ்பெண்ட் பண்ணாமல் எவ்வளோ ப்ரொடக்டிவாக மாறுவோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யார்கிட்டருந்து உன்னை எப்படி பாதுகாக்கணும், உன்கிட்ட இருந்தே ஒன்று நீ எப்படி பாதுகாத்துக்கணும். ஓகே, யூ மஸ்ட் சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யூ. நீயே சில சமயம் தப்பு பண்ணலாம், உன்னை மீறி. ஒன்ட்டு ஒன்று நீ எப்படி பாதுகாத்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சமுதாயத்தில் யார் எப்படியெல்லாம் ஒன்று அணுகலாம், அதை அணுகும் போது எப்படி அவங்ககிட்டருந்து நீ பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த உண்மையிலேயே அவங்க அணுகுறாங்களா, இல்லை வேற ஏதாவது மூலமாக நீ தப்பாக அவங்களை பார்க்குறியா, எந்த கண்ணோட்டத்தை அவங்களை பார்க்கணும், நீ பார்க்க சரியா தவறா, யார்கிட்டருந்து நீ வந்து இன்புட்ஸ் வாங்கலாம், வாங்குற இன்புட்ஸை எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம், யார்கிட்ட இன்புட்ஸ் நீ வாங்கக்கூடாது. இவ்வளோ விஷயங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனில். பட் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ 6 ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சிலபஸ், 8th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சிலபஸ், 10th வரும்போது சிலபஸ், 12th காலேஜ், அப்படி போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுனால என்ன ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அப்போ நம்ம பேச வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே, என்ன இன்டென்ஷனில் பேச வராங்க. ஸோ இவங்க இந்த மாதிரியான பர்சனாலிட்டியாக இருக்கலாம், பட் எனக்கு இது செட் ஆகாது. வாட் எவர் நீ எவ்வளோ கூலாக பேசினாலும், நீ எவ்வளோ சக்கரையாக இனிக்க பேசினாலும் இது எனக்கு செட் ஆகாது. பிகாஸ் உன்னோட வைப் என் வைப் மேட்ச் ஆகாது. உன் இன்டென்ஷன் செக்ஷுவலாக இருக்குது அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் டு பி வித் யூ. ஒருவேளை என் பெர்செப்ஷன் தப்பாக இருந்தால் நம்ம ஜென்ரலாக பிரிஞ்சுக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பரவாயில்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுவீங்க, கஷ்டம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தந்தையே தன்னோட மகளை பண்ணியிருக்கான். அப்படி அந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் மகளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு எத்தனை நாள். தந்தையை நம்பி தானே பண்ணா, அப்பா பண்ணவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் யாரை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இது மாதிரி விஷயங்களில் பேசும்போது பழகும்போது நார்மல் பர்சன் இருக்கும்போது நார்மல் பர்சன் மாதிரி இருப்பாங்க. பட் தனியாக இருக்கும்போது ஒரு தாய் தகப்பனாக இருந்தால் கூட, அண்ணன் தம்பி இருந்தாலும், கசினாக இருந்தாலும் சரி, நெய்பர்ஸ் இருந்தாலும் சரி, எப்படி ஒன்று நீ பாதுகாக்கணுங்கிற சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஸோ
இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஒரே டூல் செக்ஸ் எஜுகேஷன் மட்டும்தான். செக்ஸ் எஜுகேஷனை வெறும் இந்த பாலியல் சம்மந்தமாக வெறும் செக்ஸ் பண்ணுறதை பற்றியோ இல்லை பாலியல் நோய் சம்மந்தமான விஷயம் மத்தியும் கிடையாது. ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குறது இதை பற்றி மட்டும் சொல்லிக் கொடுக்கவும் செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது. அது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை ஒரு டூலாக எடுத்து நம்ம அகாடமிக்கலாக அந்தந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அந்தந்த குழந்தைங்களோட வயசுக்கு மூளை வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இதை பெரிய அளவில் நம்ம வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அட்லீஸ்ட் இந்த செக்ஸுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அது ஒரு சின்ன லெவலாக பார்த்துட்டு அவங்க லைஃப்பை எல்லா விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த செக்ஸுங்கிறது பெரிய பிக்சரை பார்க்குறனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஓகே. அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஹார்மோன் செக்ரெட் ஆகும் டாக்டர்? ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க ப்ரூட்டலி ரேப் பண்ணும்போது அதை துன்புறுத்தும் போது அதை ரசிக்கிறாங்க, செக்ஸும் பண்ணுறாங்க ரசிக்கவும் செய்கிறாங்க. லைக் 150 grams ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் விஜயனால. ஸோ இதில் பார்க்கும்போது ஒருத்தர் இல்லை நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி டாக்டர் இது? அதான் அவங்க சொல்ல வரேன்ல. நீ எப்படி இப்போது ஒரு 10 பேர் இருக்கீங்க. ஸோ நம்ம பண்ணுறது நமக்கு இருக்க இந்த தாட் வந்து தப்பு போல். ஸோ நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். மேபி இதோட இன்டென்சிட்டியை குறைச்சிட்டு நம்ம மனைவிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் எனக்கு வந்து உடல் இருந்தால் பிடிக்கும், அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணோட கன்சென்ட்டோட நம்ம கொஞ்சம் அந்த பொண்ணு கூட மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. அது லவ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கலாம். ஓகே ஓகே. there are women who love to be more submissive. தன்னோட ஆண்மகன் தன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான பெண்கள்லாம் அப்ரோச் பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் அந்த இடத்துல சட்டலாக காமிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் திரைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் தப்பாக நடக்குது. ஒன்ஸ் திரையை எடுத்துட்டீங்க, சரி வா நம்ம உட்காந்து பேசலாம். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா ஒன்லி when you go for sex education, டீச்சிங் them what exactly it is, இது என்ன அப்படின்னு சொல்ல வச்சு, சரி உனக்கு இருக்கிறது ஏதோ ஒரு அப்நார்மல் பிஹேவியராக நீ ஃபீல் பண்ணுறியா, சரி வா நம்ம போகலாம், சைக்காலஜிஸ்ட்டை போகலாம், ஒரு மனத்தத்துவ நிபுணர்கிட்ட போகலாம், இதை பற்றி பேசலாம், இதை பற்றி நிறைய விஷயம் நம்ம படிக்கலாம். உடனே மாற்றிக்காலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோ. பிகாஸ் இப்படி இருக்கிறதுனால உனக்கும் பாதிப்பு, நாளைக்கு உன்னை சுற்றி இருக்க போகிற நிறைய பேருக்கு பாதிப்பு. ஸோ இதை பற்றி நம்ம யோசித்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நம்ம வரும்போது மட்டும்தான் அது மாறும். நீ வந்து கேர்ள்ஸை செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, கிளாமராக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கணும், பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், க்ரைம் ரேட்டை வந்து என்னது ஐ மீன் லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கணும், லா வந்து இன்னும் கொஞ்சம் நீ கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான், இது இன்னும் வேணும் தான். பட் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கணும். அந்த பர்டிகுலர் ரேப்பிஸ்ட் வளர்றான்னா எதை பார்த்து வளர்றான், வளரும் போதே அவனுக்கு தெரியணும் இந்த தாட் எனக்கு இருக்குதுன்னா அது தப்பு, நான் இப்படி வளரக்கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியணும். அப்போ அவனை வெளியே கொண்டு வரணும். அவன் வெளியே வரும்போது அவனை அக்செப்ட் பண்ணணும். அண்ட் அந்த வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கணும் அவனுக்கு. அப்போ அந்த ஹெல்ப் பண்ணுறவங்களும் அந்த வெளியே வரவனும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகணும். அதுக்கு ஒரே டூல் செக்ஸ் எஜுகேஷன் தான். அண்ட் 150 milligrams in grams சொல்கிறாங்களே டாக்டர், அது வந்து இப்போ யூஸ்வலாக எவ்வளோ வெளில வரும் ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட்னா, எவ்வளோ ml வரும்? 2 mlங்கிறது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட் எனக்கு தெரியல. பட் நான் வந்து 2 ml தான் வெளில வருது. ஓகே. 2 to 5 ml மேக்ஸிமம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் 5 ml வரைக்கும் வரலாம். 2 ml ஓகே. பட் ஆனால் 150 milligrams கிராம்ஸ் 150 milligrams நினைக்கிறேன். 150 milligrams கிராம்ஸ்னால் ரொம்ப ஜாஸ்தி இல்லை அது. ஸோ 150 milligramsங்கிறது என்னன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 10 members ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா ஓகே 7 to 10 members இருக்கலாம் மேபி. பட் இது ஆக்சுவலாக அந்த கேஸில் என்ன சொன்னாங்க, மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் ஆக சொல்கிறது. ஆமாம் இல்லை 150 grams வந்து கிராம்ஸ் தான் மென்ஷன் பண்ணிக்க, மில்லிகிராம்ஸ் வந்து ஆப்வியஸாக அப்போ நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்கணும். பிகாஸ் அந்த கேஸ் பற்றி நான் ஃபுல்லாக ரீட் பண்ணேன். எனக்கு அது பார்க்க இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் 90 degree காலை லைக் ஓப்பன் பண்ணி இது அதில் ரொம்ப நான் ஆக்சுவலி அந்த ஆனஸ்ட்டாக சொல்லணும் அந்த கேஸ் நான் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல. ஓகே ஓகே. நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவரை சரி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ரொடெஸ்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஒரு 1 day வந்து நாங்கள் யாரும் ஒர்க் பண்ணல கூடாதுன்னு சொன்னாங்க. அது ப்ளஸ் வந்து வி ஹேட் அ ப்ரொடெஸ்டிங், நாங்கள் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டோம் நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து. பட் ஃபர்தராக அந்த கேஸை பற்றி டீட்டெயில்ஸ் நான் பார்க்க ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு. இல்லை சார், இப்போ இப்படி பார்க்கும்போது நிறைய நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற ஐ மீன் ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும். நாம ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு மர்டர் ஆனாலும் வெளியே தெரிஞ்சு, நாளைக்கு இந்த பொண்ணு ஒருவேளை மர்டர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், உயிரோட வாழ்ந்து அந்த பொண்ணு வெளியே சொல்லியிருக்க மாட்டான். கண்டிப்பாக. தட் இஸ் வாட் நான் சொல்ல வரேன். அதாவது ரேபிஸ்ட் அசிங்கப்படணும், ரேப் பண்ணப்பட்ட பெண் அசிங்கப்படக்கூடாது. நீ இந்த ஆக்டை பண்ணுறதுக்கு ரேபிஸ்ட் ஷுட் ஃபீல் பேட், நாட் அ ரேப்டு உமன் ஷுட் ஃபீல் பேட். நீ வெளியே வந்துரு. நீ வந்து உன் முதலாளி பண்ணுறான், என் கூட படித்த எங்கள் அண்ணனே பண்ணிட்டான், எங்கள் அண்ணனை எப்படி மாட்டி கொடுக்குறது, என் கலீக் பண்ணிட்டான், என் கசின் பண்ணிட்டான், எங்கள் சார் பண்ணிட்டாரு, நாளைக்கு அவர் தான் எனக்கு மார்க் கொடுக்கணும், என் ரெக்கார்டு அவர் தான் திருத்தணும், எனக்கு இன்டர்னல்ஸ் அவர் தான் போடணும். இந்த மாதிரி ஒரு பாண்டேஜில் இருக்கவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. ட்ராப் அது உங்களுக்கு. ரெண்டாவது சொல்லிட்டானா எனக்கு வெளியே அவமானம் வந்துடணும். பிரேக் த பாண்ட் அண்ட் கம் அவுட். வெளியே வா. அட்லீஸ்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்யூஷன் தேட நம்மளுக்கு தோணும். ஓகே, ஆன் த ஹோல் இது எந்த ஆஸ்பெக்டில் நம்ம அப்ரோச் பண்ணால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பிகாஸ் இதுக்கு பாதிக்கப்பட போகிறது வந்து அந்த ரேப் பண்ணப்பட்ட பெண்ணோ அந்த ரேப் பண்ண ஆணோ கிடையாது. அந்த ரேப் பண்ணப்பட்ட பெண்ணை சுற்றி இருக்க ஒரு சமுதாயம், அந்த ரேப் பண்ண ஆணை சுற்றி இருக்க ஒரு சமுதாயம். ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா 10-20 பேருக்கு மேலே பாதிக்கப்படுறாங்க. அந்த பெண்ணோட அப்பா அம்மா நாளைக்கு போகும்போது ஏதாவது யாராவது பேசுவாங்க,
என்னதான் இருந்தாலும் நடந்திருக்கக்கூடாதுன்னு கஷ்டமாக இருக்கும். அந்த ஆண் மகனோட அம்மா அப்பா போகும்போது இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டேன்னு பேசலாம். சொசைட்டி ஒரு காரணமா சார் இதுக்கு? காரணம் சொசைட்டி காரணம்னு சொல்கிறத விட சொசைட்டியில் ஒரு நிறையா இக்னரன்ஸ் இருக்குது, அறியாமை இருக்குது. அந்த அறியாமையை விளக்கிடுங்கன்ற நான் சொல்ல வரேன். செக்ஸை பற்றின ஒரு அறியாமையை விளக்கிடுங்க. பிரேக் தட் இக்னரன்ஸ். அண்ட் இல்லை இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க மேலேயே அந்த ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு இது வருது, லவ் வருது, அவங்கள வந்து நான் செக்ஷுவலி நான் ஈடுபடணுன்ற ஒரு தாட் வருது. எப்படி அது டாக்டர்? ஆப்வியஸ்லி அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்ட பேசுகிறீங்க, ஓகே, அந்த பர்டிகுலர் பர்சன் அழகாக இருக்காங்க, பட் அவங்க கூட செக்ஷுவலாக அட்ராக்ட் ஆகுறீங்க. அதே பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேர்ள், ஐ மீன் உங்களோட கேர்ள் பெஸ்டி கூட இருக்கலாம், அந்த பொண்ணு அதோட அழகாக இருப்பா, ஆனால் அவங்க மேலே தோணாது உங்களுக்கு. அப்போ கைண்ட் ஆஃப் ஹார்மோன் ஏதாவது செக்ரெட் ஆகும்? இட்ஸ் நத்திங், இட்ஸ் ஆல் யுவர் டிசைர்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த இடத்த என்ன பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் பெண்ணிட்டு உங்கள் யார் மேலே உங்களுக்கு உடலுறவு வைக்கணும்னு ஆசை வருதோ, அந்த உடலுறவு வைக்கணும் ஆசை வந்த உடனே அதுக்கு ஒரு பெரிய பிக் பிக்சர் கொடுத்துறீங்க. இதை பண்ணிடணும், இதை செஞ்சிடணும், இது அனுபவிச்சிடணும். ஆனால் அதே இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதோட அழகாக இருப்பா, அவங்ககிட்ட தோறும் போது சே இவங்க அப்படி நம்ம எப்படி பண்ண முடியும், டக்குன்னு நீங்கள் சப்ரஸ் ஆயிடுறீங்க. நம்ம மைண்டில் தான் எல்லாமே இருக்கு. நீ அந்த இடத்துல அதே தாட் வரும்போது டப்புன்னு சப்ரஸ் பண்ணிடுற. அதே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே சில சமயம் ஆடைகள் விலகும் போதோ இல்லை தெரியாமல் கைப்படும் போது உங்களுக்கும் தோணாது, அந்த பெண்ணுக்கும் தோணாது. ஆனால் அதே இது லைட்டாக அவங்க ரொம்ப பிடிச்ச பெண் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இல்லாமல் எப்பயோ லைட்டாக டச் பண்ணுற டப்புன்னு தோணுதா, அந்த விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக்சரைஸ் பண்ணிடுறீங்க. இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி இன் யுவர் மைண்ட். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பெண்கள் ஆண்களும் ஒன்றா தான் பழகிட்டு இருக்கோம். அப்போ யார்கிட்ட நம்ம பண்ணுறோம் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியுது இல்லை. பட் அந்த பண்ணும்போது அது யார்கிட்ட பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்சவங்ககிட்ட நம்ம பெருசாக பார்க்குறோம். அதை செக்ஸ் பண்ணிடணும், அவங்க உடலில் ஈடுபட்டுடணும், அதை அனுபவிச்சுடும், அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறது, அவங்களோட பிக்சர்ஸை பார்க்குறது, இது மூலமாக நிறைய ஃபேண்டசிக்குள்ளே போகிறது. இதுதான் சொல்ல வரேன். வென் யூ கிவ் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு பிக்சர் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் கண்ணுக்கு பெருசாக தான் தெரியும். அது தூக்கி பெருசாக கண்ணுக்கு முன்னாடி வச்சுருங்க, அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதோட சைஸை கம்மி பண்ணிடுங்க, அதுக்கு பின்னாடி பெரிய உலகமே இருக்குது. சிம்பிள். செக்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஸ்மால். அதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அதுதான் வந்து நான் சொல்லேன். சரி, அது வந்து நம்ம மூளைக்கே தெரியும் யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களால பெருசாக கொடுக்குறோம் நம்ம, அதுவும் கம்மி தான். அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது தான் செக்ஸ் எஜுகேஷன். சூப்பர் டாக்டர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இது ரிகார்டிங், அண்ட் பெரிய ஒரு லெசனே நடத்துங்க எனக்கு இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி. செக்ஸ் சின்னது தான் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச்.